எப்படி இருக்கு எப்படி இருக்கு? எப்படிப்பா இருக்கு? சூப்பர். எப்படி காட்டணும்? சூப்பர். பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? வந்து 1 ஸ்பூன் கீ போட்டு கொஞ்சம் வந்து சேமியா வந்து நல்லா உடைச்சு வச்சுக்கணும். கையிலேயே சும்மா அப்படியே ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். நமக்கு எனக்கு வந்து கீ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அந்த ஸ்மெல்லுக்காகவே நிறைய கீ போட்டிருக்கேன். ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பாயசம் பண்ணுறேன். அதனால வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணேன். அந்த கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சா. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், சிம்மில் வச்சு அது தனியாக எடுத்து தட்டில் போட்டு பாத்திரத்தையே வச்சுட்டு அதையும் கொஞ்சமாக வந்து லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் திராட்சையும் அண்ட் கொஞ்சம் முந்திரி போட்டு உங்களுக்கு வேணும்னா பாதாமும் போட்டுக்கலாம் லைட்டாக. இது ஆக்சுவலாக வந்து எதுக்காக செய்யறோம்னா, ஷர்வினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்டிருக்கோம். ஸோ வந்து அவனுக்கு ஃபீவரும் இருக்கிறதுனால அவன் சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ இது பண்ணால் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டா கொஞ்சம் பசங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்கல்ல, ஸ்வீட்டாக இருந்தால். அதுக்காக நினச்சி பண்ணுறேன். அவன் சாப்பிடுவானா தெரியல. அதே நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். இப்போ அதே பாத்திரத்தில் வச்சு ஃபர்ஸ்ட் 1 கப் மில்க், இன்னொரு கப் சேர்த்தாச்சு. ஓகே 2.5 கப் ஆட் பண்ணி க்ரீன் மில்க், இந்த ஆரஞ்சு க்ரீன் மில்க் தான் வாங்கணும். ஸோ அதுதான் அந்த தனியாக எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த சேமியாவை போட்டுருவோம். போட்டதுனால கீயே சூடு நிற்கிது அப்படியே. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், அப்படியே 5 மினிட்ஸ். ஒரு மூடி வச்சுருவோம். மூடிட்டு அது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஆக்சுவலி மூடணும்னு இல்லை, நான் அது கொஞ்சம் சீக்கிரம் பாயில் ஆகும் வேண்டும் வந்துருச்சு. இப்போ இந்த வேக வச்சு அந்த பபிள்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா. இப்போ நல்லா பாயில் ஆகிடும். நல்லா பாயில் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஹேய் வாங்க வாங்க, உங்களுக்காக தான். ஷாவிக்காக நம்ம என்ன பண்றோம்? ஷாவி பாப்பா உனக்கு என்ன பண்றோம்? மம்மம் 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 பண்றோம் உனக்காக. ஹேய், இப்போ வந்து இது பாயிலா இருக்கான்னு பாக்குறதுக்காக நம்ம ஜஸ்ட் இப்படி எடுத்து இந்த இன்னொரு ஸ்பூன்ல பண்ணா இல்ல, இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணும். இன்னும் லைட்டா நம்ம சேமியா சாப்பிடுவோம்ல இருக்குமா, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா வந்து குழையே இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்காது ஷர்வின் கூட விளையாடும். இங்க பாருங்க, இப்ப நம்ம ஷர்விக்காக என்ன பண்றோம்? மம்மம் பண்றோம். என்ன பண்றோம்? மம்மம் பண்ணறோம். சரியா? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரியா? ஓகே. இப்ப வெந்துட்டு இருக்க சமயத்திலே பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி சுகர் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம டேஸ்டிங் ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி. சில பேர் ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவாங்க, சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ ஷர்விக்குன்றதுனால கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மோஸ்ட்டாக வந்து நம்ம அந்த நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சொல்லுப்பா. வெரி குட். நம்ம தான் பண்ணுறோம், உனக்கு தான் பண்ணுறோம். டைம் ஆச்சுல.
என்ன பண்றேன்னு பா ஓகே. இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சமயம் நம்ம என்ன பண்றோம்னா இப்போ யூஸ் பண்றது அமுல். ஓகே, அதனால அது ஆக்சுவலி இதுலயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும்ன்றதுனால கொஞ்சம் பார்த்து கம்மியாவே யூஸ் பண்ணுங்க. குழந்தைக்கெல்லாம் கொடுக்கும்போது பெரியவங்களுக்குலாம் ஸ்வீட் அதிகமாகவே சாப்பிடுவாங்கல்ல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ நம்ம வந்து இது கொஞ்சம் திக்காக தான் சாப்பிடப்படும், அதனால வந்து திக்காகவே இருக்கட்டும்ட்டு. அண்ட் ஃபைனலாக நம்மளோட பாயாசம் ரெடி. அண்ட் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த முந்திரி, நமக்கு என்ன நட்ஸுக்கெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இது 2 மட்டும் தான் கிடச்சதுனால நான் இது 2 போட்டுட்டேன். அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பிடிக்கும். நம்மளுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்குன்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஷர்விக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சாப்பிட்றத பார்க்கலாம், அப்படி சாப்பிட்றானா இல்லையா. ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட அந்த ஷர்விக் செஞ்ச அந்த மமம் ரெடி. புதுசாக என்ன பண்ணுறோன்னா லைட்டாக நம்ம கலருக்கு ஏற்ற கலர், என்ன கலர் வேணும், என்ன ஃப்ளேவர் வேணும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ரோஸ் மில்க் பிடிக்கும், அது இல்லாமல் கெவினுக்கும் பிடிக்கும் அண்ட் ஷர்விக்கும் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ரோஸ் மில்க் பாயாசம். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். நான் செஞ்சதை நானே சாப்பிட்டு பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஜமாவே பயங்கர டேஸ்டா இருக்கு. நான் செஞ்சதுனால சொல்ல, நிஜமாவே நல்லா இருக்கு. ஷர்விக் எப்படி இருக்கு மாமம்? நல்லா இருக்கா? இங்க கை கம்மி நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு சார், சூப்பர். எப்படி இருக்கு மாமம்? எப்படி கை கம்மி சூப்பரா? வாவ், நீ பாத்து சொல்லு. அப்பா பாத்து சொல்லு. சூப்பர். ஜெய் சக்சஸ் ஆயிடுச்சு.